ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் கோமதி மகாலட்சுமி. நான் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஒரு 40 வயசு வரைக்குமே ஒரு வாக்கிங் கூட போனதில்லை. அதுக்கப்புறம்தான் நான் நிறைய ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஹை ப்ளட் ப்ரெஷர் இருந்தது, டேப்லெட்டு எடுத்துகிட்டு இருந்தேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது, வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, எனக்கு நீ பெயின் ஜாஸ்தியாக இருந்தது. என்னோடய வெயிட்டு அதிகமாக இருந்ததுனால என்னோடய வெயிட் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் கூட என்னால் நடக்க முடியல, மூச்சு முட்டும். இப்படி இருக்கிற டைமில் தான் நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனால் கண்டினியூ பண்ண மாட்டேன். நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தது. எப்படி இந்த வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனும் ஒரு காரணம்தான். மாறி 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 ஏதாவது ஒரு ஒர்க்கு அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்தது. லாஸ்ட்டாக என்னோடய பையன் +2 எண்டில் தான் நம்ம ஹெல்த்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை ஆரம்பித்து, நான் ஏதாவது ஒன்று பண்ணி என்னத்தையாவது ஒன்று சாப்பிட்டாது நம்ம வெயிட்டை குறைச்சிடணும் அப்படிங்கிற அந்த தாட்டுக்கு போயிட்டேன். அப்போ தான் இதே சொன்னேன்ல, இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் முன்ன பின்ன ஃபெயிலியர்ஸ் பார்த்தேன். என்னால் அச்சீவ் பண்ணவே முடியல. அப்போ தான் என்னோடய கசின் பொன்னின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவள் தான் எனக்கு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி எனக்கு ஐடியா கொடுத்தா, மோட்டிவேட் பண்ணா. ஆல்மோஸ்ட் 1 மந்த் அவள் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. கொரோனா ஸ்டார்ட் ஆனே நான் யோசிக்கவே இல்லை, நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிடணும், விட்டுறக்கூடாது. இந்த லாக்டவுன் பீரியட் நமக்கு ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வராது, நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், வீட்டிலே இருக்கலாம், எந்த டயட்டு நமக்கு முக்கியமாக நம்மளோட டயட்டு அதில் மிஸ் ஆகாது. அப்படி தான் நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன், யோகா பண்ணேன், வீட்டிலே யூடியூப் பார்த்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன். இப்படி நான் போய்கிட்டே இருந்தேன். அப்படி தான் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இன்னும் வெயிட் லாஸில் தான் இருந்துகிட்ருக்கிறேன், அது வேறு விஷயம். இன்னும் எனக்கு பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகலை. நிறைய விஷயங்கள் எனக்கு இன்னும் ப்ராசஸ்லேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த யோகா என்னோடய வாழ்க்கையில் எப்படி ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்தது அப்படின்னா, யோகாவில் நிறைய ஆசனாஸ் இருக்குது, ட்விஸ்டட் ஆசனாஸ். நிறைய நம்ம பேன்க்ரியாஸை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆசனாஸ் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. நான் யோகாவை கண்டினியூவாக பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்னோடய ஹை ப்ளட் ப்ரெஷர், ஆல்மோஸ்ட் எத்தனையோ வருஷமாக போட்டுட்டு இருந்த டேப்லெட்டை ரிவர்ஸ் பண்ணேன். பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சு. முன்னாடி இருந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் நான் இப்போ எனக்கு இல்லை. இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் தூர போட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. நிறைய பிராணாயாமா ப்ராக்டிஸ் அதில் இருக்குது நம்ம யோகாவில். அது மூலமாக நம்மளோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால் சரி, ஓகே, நம்ம ப்ராப்பராக ஒரு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் யோகாவில் பண்ணி முடித்தோன்னா அதை யூஸ் பண்ணி நாம் மக்களுக்கும் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ தான் முடித்து டிசம்பரில் தான் முடித்தேன். இப்போ ஆன்லைன் யோகா கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். லேடிஸ்க்கும் கிட்ஸுக்கும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஹெல்த்து நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தையும் நம்மளால் கவனிச்சிக்க முடியும். வீட்டு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம். வேலைக்கு போவோம், வீட்டை பார்ப்போம், குழந்தைகளை பார்ப்போம், ஃபேமிலியை பார்ப்போம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஹெல்த் நம்மளை ரொம்ப டவுன் ஆக்கிரும். அதனால் நாம் நமக்காக 1 மணி நேரம் ஒதுக்குறதுல எந்த தப்புமே கிடையாது. செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு பேஷன்ஸ் வேணும். எந்த கிராஷ் டயட்டாவது பண்ணி நாம் வெயிட்டை குறைச்சலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ அதில் நிறைய ஃபெயிலியர்ஸை நம்ம பார்ப்போம்.
முக்கியமாக எனக்கு இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் யோகாவும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப யூஸ் ஆச்சு. மெயினாக கன்சிஸ்டன்சி இஸ் த பிக்கஸ்ட் கீ என்னையை பொறுத்த வரைக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.